நெக்ஸ்ட் டாபிக் ஒய் இஸ் ஸ்டில் அட்டாக்கிங் லெபனான். இது வந்து நியூஸில் வந்து அடிக்கடி ஷார்ட்ஸ் கிளிப்ஸாக வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல எடிட்டோரியலாக பிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் வந்து பிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டிய டாபிக் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் நம்ம என்னென்ன பண்ணணும்னா இஸ்ரேல் லெபனான் கான்ஃப்ளிக்ட், ஹெஸ்புல்லா கான்டெக்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜி, ஹெஸ்புல்லா இம்ப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. இஸ்ரேல் லெபனான் கான்டெக்ஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷன் இது மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து என்னென்னா க்ரௌண்ட் ஆஃபென்சிவ் அட்டாக் பண்ணி லெபனான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்து என்னென்னா ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஹெவியாக பண்ணுறாங்க. அது வந்து சதர்ன் லெபனான் அண்ட் பைரூட் அந்த ரீஜனில் வந்து பண்ணியிருக்காங்க. லார்ஜ் இதனால் வந்து என்னென்னா நிறைய மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. மற்றும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹையர் லெவலில் இருக்குது. ஓகேங்களா. இதனுடைய ஏன் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக வந்து என்னென்னா காசா வார் ஸ்டார்ட் ஆச்சா, அது மாதிரி ஸ்டார்ட் ஆன உடனே வந்து என்னென்னா ஹெஸ்புல்லா லெபனானில் இருக்க ஒரு குரூப் வந்து என்னென்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிட்டுச்சு. ஓகேங்களா. இதனால் வந்து லார்ஜ்கள் வந்து வார் வந்து போகிற மாதிரி ஆச்சு. இதனால் வந்து கிராஸ் பார்டர் டென்ஷனும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. சீஸ்ஃபயர் பிரேக் இது வந்து ஓரளவுக்கு வந்து பீஸப் பண்ணலாம் அது மாதிரி வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து நவம்பர் 2024 பண்ணாங்க. பட் வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு. அகைன் அண்ட் அகைன் வந்து அட்டாக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ரீஜன் வந்து அதிகமாக இருக்குன்னா சதர்ன் லெபனான் தான் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ரீஜனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒய் இஸ்ரேல் லான்ச்ட் ஆஃபென்சிவ் அது மாதிரி பார்க்கலாம். என்னோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஹெஸ்புல்லாவோட மிலிட்ரி கேபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா ஹெஸ்புல்லா வந்து பார்டர்லேருந்து இது பண்ணும். அதாவது லெபனான் எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் அதிகமாக வந்து இருக்காங்க, ஹெஸ்புல்லா இருக்காங்க. அவங்கள வந்து மூவ் அவே பண்ணணும். ஸோ வந்து இஸ்ரேல் வந்து அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், அதுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. பஃபர் ஜோன் இன்சைட் த லெபனான், அதாவது இந்த சொன்னல இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எந்த ஒரு பஃபர் ஜோனும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் பண்ணணும். அது மாதிரி இப்போ வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அது மாதிரி இருக்கும்ல, லடாக் ரீஜனில் வந்து இந்தியா சைனா வந்து இது பண்ணுறாங்களா, அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து இஸ்ரேலோட ஒரு அப்ஜெக்டிவ்னு எடுத்துக்கலாம். மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து முக்கியமான ஏரியா வந்து ஹெஸ்புல்லா பண்ணியிருப்பாங்களே அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வீக் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கடுத்து வந்து கிரவுண்ட் ஆஃபென்சிவ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோடனே கிரவுண்டில் வந்து ஆர்மி மூலமாக போயிட்டு முக்கியமான ஏரியா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியை தான் வந்து இஸ்ரேல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கீ டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், ஹெஸ்புல்லா வந்து மேஜரான வந்து ராக்கெட்ஸ் வந்து நார்த் இஸ்ரேலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அதுக்குன்னா ரிட்டர்ன் வந்து அதுக்கும் அதிகமான வந்து ஏர்ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் வந்து வார் போயிட்டே இருக்குது. லார்ஜ் கண்டெஸ்ட் எடுத்துட்டா இஸ்ரேல் ஈரான் வந்து டென்ஷனும் இதுவும் முக்கியமான ஒன்று. ஈரான் வந்து ஹெஸ்புல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இஸ்ரேல் வந்து டவுன் பண்ணுறதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஹெஸ்புல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வாட் இஸ் ஹெஸ்புல்லா? ஹெஸ்புல்லா குரூப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அவங்களோட நேச்சர் என்னென்னா அவங்க வந்து சியா மிலிட்டன் குரூப். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லெபனாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஈரானோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அது மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த குரூப்னா இஸ்ரேலி இன்வேஷன் லெபனான் 1952 பண்ணாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப்பாக மட்டும் அப்போ வந்து லெபனான் வந்து ஓகே சரண்டர் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நாங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு குரூப்பாக இது பண்ணுறோம் அது மாதிரி கேட்டாங்க தான் இந்த குரூப். ஓகேங்களா. இது வந்து யார் வந்து ஒரு ஒரு குரூப் இருந்தால் ஒரு கண்டிப்பாக வந்து ஃபன் பண்ணுவாங்கள்ல, அதை பண்ணால் ஈரான் தான் ஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு கண்ட்ரியை கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை அது மாதிரி வந்து இது பண்ணது யாருன்னா ஈரான் தான். ஓகேங்களா. இவங்களோட கேபிலிட்டிஸ் இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஹெஸ்புல்லா குரூப் கிட்ட என்னென்ன இருக்குன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க இது மாதிரினா ஸ்ட்ராங் கொரில்லா வார்ஃபேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது டைரெக்டாக வந்து வார்க்கு இல்லாமல் அப்பப்போ வந்து ஹிடனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன் அட்டாக் பண்ணுறது, ஹெலிகாப்டர் இது பண்ணுவாங்களே அது மாதிரி வந்து டைரெக்டாக இல்லாமல் கொரில்லா வார்ஃபேர் வந்து பண்ணுறாங்க. அதிகமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்களோட ரோல் எது மாதிரினா ஆல்ரெடி நடந்த சிரியன் சிவில் வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தென் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஒரு ஈரானில் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இஸ்ரேல் லெபனான் இம்ப்ளிகேஷன் அண்ட் கரண்ட் டைனாமிக்ஸ் அது பார்க்கலாம். ஹியூமனிடேரியன் இம்பேக்ட், சிவில் காசுவாலிட்டிஸ், மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரக்ஷன் அக்ராஸ் லெபனான். இஸ்ரேல் கிட்ட வந்து வெப்பன் சிஸ்டம் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கா, அதனால் மேலே வந்து லெபனான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதிகமாக உயிரிழப்பு, மக்கள் தொகை வந்து மைக்ரேஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அது மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து மேஜராக இம்பேக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை அந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் ரீஜனலும் இம்பேக்ட் ஆகிருக்கு. அது மாதிரினா வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் வந்து எஸ்கலேஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஏற்கனவே காசா ஃபைட் வந்து கீழே சவுத்தில் வந்து இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நார்த் சைட்லையும் இப்போ வந்து லெபனானுக்கும் வார் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து என்னென்னா இந்த வார் வந்து ரொம்ப வந்து வைடன் ஆகிற மாதிரி, அதாவது ஈரான் சிரியா வந்து இன்வால்மெண்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து வேர்ல்டு வார்
அது மாதிரி ரீஜனல் வார் வந்து ஏற்படுறதுக்கும் வந்து மேஜராக இம்பேக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு என்ன எடுத்துக்கலாமா? ஹெஸ்புல்லா யூசிங் அசிமெட்ரிக் டாக்டிக்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இன் சதர்ன் லெபனான். ஓகேவா? டைரெக்டாக இல்லாமல் ஒரு மறைமுகமாக வந்து இது பண்ணிட்டு சதர்ன் லெபனான் வந்து நாங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அது மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. கீ இஷ்யூஸ் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டால் சிவிலியன் காட் பிட்வீன் மிலிட்ரி ஆக்ஷன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கவர்மெண்ட் அவங்க இது பண்ணாமல் மக்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாத மக்கள் வந்து அவங்க வந்து உயிரிழப்பு இல்லாட்டி மைக்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம் ஓவரால் எடுத்துக்கிட்டால் வெஸ்ட் ஏஷியா ஜியோபாலிட்டிக்ஸ், ப்ராக்சி வார்ஸ், ஈரான் இஸ்ரேல் இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக் வந்து மெயின்ஸில் கேட்கறதுக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுற போது. ஓகே, இந்த டாபிக்ல உண்டான பேசிக் கொஸ்டின் பார்த்துலாமா? மெடிட்டரேனியன் சீஸ் இஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பார்டர் பண்ணிக்குன்னு கேட்டிருக்காங்க. 2017 கேட்ட கொஸ்டின். ஜோர்டான், ஈரான், லெபனான், சிரியா. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் given the code below. A 1 2 3, B 2 and 3, C 3 and 4, D 1 3 and 4 only. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? லெபனான் நம்ம வந்து நியூஸில் பார்த்துருந்தோம்ல, அது வந்து எது மாதிரி பார்க்கலாமா? இங்கே வந்து லெபனான் இருக்கும், தென் வந்து இஸ்ரேல் நம்ம சொன்னால அட்டாக் பண்ணுறது வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பார்டர், இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ளூ லைன் வந்து இது பண்ணிப்பாங்க, அதாவது ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து அன்அஃபிஷியல் பார்டர் தான். ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ஜஸ்ட் வந்து ப்ளூ லைன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யுனைடெட் நேஷன் சொல்லிப்பாங்க, இதுதான் வந்து உங்கள் லைன் அது மாதிரி. ஓகேங்களா? தென் இஷ்யூஸ் ரிலேட் பிளேஸ் வந்து கோலான் இங்கே இருக்கும். இஸ்ரேலில் வந்து சிரியா நம்ம நியூஸில் பார்த்தோம்ல, வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு. இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் வந்து இஷ்யூஸ் எங்கே இருக்குன்னா கோலன் ஹைட்ஸ். ஓகேங்களா? லிட்டானி ரிவர்ன்றதும் அடிக்கடி நியூஸில் இருந்துச்சு. ஓகேவா? இங்கெல்லாம் அட்டாக் ஆகுறது அது மாதிரி. ஸோ வந்து அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க.